இப்போ அமேசான் அவங்களோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் வரப்போகுது, என்ன டேட்டில் இருக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 26ஆம் தேதி இயர்லி ஆக்சஸும் 28ஆம் தேதி ரெகுலர் யூசர்ஸ்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே ஃப்ளிப்கார்ட் கொண்டு வர சேம் டேட்டில் தான் அமேசானும் கொண்டு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது அமேசானும் வர 26ஆம் தேதி பிரைம் யூசர்ஸ்க்கும் 27ஆம் தேதி நார்மல் யூசர்ஸ்க்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து இதை கன்ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா எப்பவுமே இவங்க வந்து டேட்டை வந்து வச்சு கரெக்டாக வச்சுட்டு இருந்ததில்ல. போன வருஷம் கூட டேட்டா மாத்துறாங்க. ஸோ அதனால வந்து டேட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. சரி, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எஸ்பிஐயோட கிரெடிட் டெபிட் கார்டுக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு இருந்தாலும் சரி அல்லது எஸ்பிஐயோட ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி உங்களால் 10% வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் எடுக்க முடியும். எஸ்பிஐ ஏடிஎம் வச்சிருக்கிறவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து உங்களோட நெட் பேங்க் ஆப் அல்லது நீங்கள் வந்து பேங்க்ல போயிட்டு பண்ணிக்க முடியும். ஏன்னா இதை பண்ணால் மட்டும் தான் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆகும். அப்பதான் உங்களால் ஆஃபரை யூஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் மாதிரி எலக்ட்ரானிக் ஆக்சசரிஸ், ஹோம் அண்ட் கிச்சன் ஆக்சசரிஸ், டிராவல் அண்ட் புக்கிங்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபேஷன் ஆக்சசரிஸ் ஆஃபர் இருக்கு. வேற ஒரு சில ப்ராடக்ட்டும் ஆஃபர் இருக்கு. எப்பவும் முதல்ல இருக்கிற மொபைல் இந்த டைம் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கு ஆஃபர் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஸோ அது வந்து அடுத்தடுத்து தெரிஞ்சுப்போம். இப்போ லேப்டாப் ஆஃபர்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு சில ஆஃபர்ஸை இங்கேயே ஸ்க்ரோல் பண்ண விட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகுது ஃபுல்லா தி பெஸ்ட் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆசோட டாப் கேமிங் Ryzen 7 லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே 80,000 ரூபாய்க்கு மேலே இருக்கு. அதை வந்து 60,000 70,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வரோம்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு. குறிப்பா இதுல எக்ஸ்ட்ரா நமக்கு கார்டு ஆஃபரும் கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஆப்பிளோட iPad 10 Gen அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது எக்கச்சக்கமா இருந்தது. இப்போ சமீப காலமா விலை வந்து ஒரு 35,000 37,000 ரூபாய் இருக்கு. அப்படிங்கும்போது இதை வந்து 30,000 ரூபாய் கீழே கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு 25,000 27,000 28,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள எட்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஒரு நல்ல டீலா இருக்கும். இது தவிர போட் ஏர்பாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 699 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். முதல் நாள் மட்டும்தான் 699 ரூபாய் கிடைக்கும். ரெண்டாவது நாள் ஒரு 100 ரூபாய் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் போட்டோட ஏர்பாட்ஸ் எல்லாத்துக்குமே ஆஃபர் இருக்கும். இது தவிர நல்ல ஆஃபர்ஸ் தான் நான் பார்த்தது இந்த லிஸ்ட்ல வந்து லாஜிடெக்கோட மேக்ஸ் மாஸ்டர் 2S அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 4,000 ரூபாய்க்குள்ள வரும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 3500 3700 பிரைஸ் ரேஞ்சில் வரும். அதே மாதிரி சாம்சங்கோட T7 SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் இருக்கு. அது வந்து ஒரு 8,000 ரூபாய்க்குள்ள எட்டு வரும்னு சொல்றாங்க. இதுவும் நல்ல டீல் தான். அடுத்து இந்த ஜெப்ரானிக்ஸ்லேருந்து வர டுவெல் சப்வூஃபரோட சவுண்ட் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும்னு சொல்றாங்க. என்னோட ரெகுலர் பிரைஸ் 26,000 ரூபாய். 20,000 ரூபாய்க்குள்ள கிடைக்கும் போது இதுவும் நல்ல டீல் தான். சரி, அடுத்து வேற என்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அமேசானோட அலெக்சா ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதுல ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ்லாம் தாறுமாறான ஆஃபர்ஸ் இருக்குங்க. பாதி விலை கட்டு இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு இந்த ஃபயர் டிவி ஸ்டிக் 2,199 ரூபாய் போட்டிருக்காங்க. என்னோட ரெகுலர் பிரைஸ் பாருங்க 4,500 ரூபாய் இருக்கு. ஸோ இங்க 4,500 ரூபான்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒருவேளை உங்களுக்கு ஒரிஜினல் பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஸ்பான்சர் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைகெட்கே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட எக்ஸ்டென்ஷன் வெப்சைட்டுக்கு போகும். இங்க இருந்து அவங்களோட எக்ஸ்டென்ஷனை உங்களோட குரோம்ல ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஐபோனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து சைட்ல தெரிகிற சார்ட்டை யூஸ் பண்ணி ரெகுலரா என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துக்க முடியும். இப்போ 70,000 ரூபாய் இருக்கு. இதுக்கு முன்னாடி 65,000 ரூபாய் 64,000 ரூபாய் வரைக்கும் கம்மியா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ லோவஸ்ட் பிரைஸ் அதை விட கம்மியா வந்ததுன்னா நமக்கு ஒரு பெட்டரான ஆஃபர் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பிரைஸ் வாட்ச் லிஸ்ட். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு கம்மியா வந்தா உங்களுக்கு வந்து அலர்ட் வரணும் அப்படின்றத உங்களோட மெயில் ஐடி கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க கொடுத்த பிரைஸ்க்கு வரும்போது உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்துடும். அடுத்து டிட்டோ. இது ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது சைட்ல தெரியல இந்த டிட்டோ பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ரிலவெண்டா வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத தெளிவா காமிச்சிடும். ஸோ வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றத தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து அப்ளை கூப்பன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபர். நீங்க மின்ட்ரா மாதிரியான வெப்சைட்ல நிறைய கூப்பன் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இது என்ன கூப்பன் அப்படின்றது தெரியலனா நீங்க வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிட்டு அப்ளை கூப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கனாலே அதுவே கூப்பனை தேடி அப்ளை பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி தந்துடும். இல்லப்பா என் பிசி எல்லாம் கிடையாது, மொபைல் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பைகெட்கேயோட மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. அதை அவங்களோட பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது வெப்சைட்ல ப்ராடக்ட் பார்க்கும்போது ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே தெரியுற அந்த பைகெட்கே ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் ஹிஸ்டரி இங்க இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதுலயும் டிட்டோ ஆப்ஷன் இருக்கு. ரிலவெண்டான ப்ராடக்ட்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கம்பேரிசன் ஆப்ஷனும் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா கம்பேர் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு வெப்சைட்ல பிரைஸ் உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சரியான ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அமேசானோட ஃபயர் டிவி ஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி விலை குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபயர் டிவி 4K அப்படின்னு பார்த்தாலுமே இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. 6,000 ரூபாய் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் இப்போ 4,000 ரூபாய்க்கு இருக்கு. ஸோ இங்க அமேசானோட ஃபயர் டிவியா இருக்கட்டும், எக்கோ டாட் டிவைசஸா இருக்கட்டும், இது எல்லாத்துமே தாறுமாறான பிரைஸ் கட் இருக்கும் இந்த ஆஃபர்ல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ்
ஏசி வாஷிங் மிஷின் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கும் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஃப்ரெண்டோட வாஷிங் மிஷின் எல்லாமே 30,000 ரூபாய் அல்லது அதுக்கு கீழே உள்ள பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு 1.5 டன் ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 இருந்து 35,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள எடுக்க முடியும். சரியா நீங்க ஆஃபரை வாட்ச் பண்றீங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட டெலகிராம் சேனல்ல நீங்க சரியா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் கீழே கூட நல்ல ஏசியை நான் ஷேர் பண்றேன். டெலகிராம்ல இல்லைன்னா டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆஃபர் ஜோன் 2020 கிளிக் பண்ணி 1,70,000 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் விருப்பம் இல்லைன்னா வாட்ஸ்அப் சேனலும் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தாறுமாறான ஆஃபர்ஸ் வருங்க. கண்டிப்பா நல்ல நல்ல ஆஃபர்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல் உங்களுக்கு வந்துடும். எதையுமே செக் பண்ணாம டக்குன்னு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பார்த்து டக்குன்னு பை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்து டிவிஸ் அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நிறையவே ஆஃபர் இருக்குங்க. இங்க சாம்சங் டிவியே உங்களுக்கு 43 இன்ச் 4K டிவி 30,000 ரூபாய் கீழே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு நல்ல ஆஃபர். அது மட்டும் இல்லாம சோனி டிவி, சோனியோட பிரேவியா டிவி இந்த மாடல்ஸ் எல்லாத்துக்கும் தாறுமாறான டிஸ்கவுண்ட் வரும். கண்டிப்பா எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்றேன். அடுத்து விவோட 55 இன்ச் 4K QLED டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000-40,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வரும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது 32,000-35,000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரும். கிடைச்சதுன்னா தைரியமா வாங்கிக்கோங்க. ஏன்னா QLED டிவி உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கும். அதே மாதிரி இன்னும் நல்ல பிரைஸ் டிஸ்கவுண்ட்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைசன்ஸோட டிவியை நீங்க கவனிக்கலாம். ஹைசன்ஸ்ல கூகுள் டிவி ஓஎஸோட இருக்கிற இந்த வேரியன்ட் 55 இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய். சில சமயம் அது கீழே கூட வர வாய்ப்பு இருக்கு. இங்க கூகுள் ஓஎஸ் இல்லாம அவங்களோட ஓன் ஓஎஸ் எடுத்தீங்கன்னா இன்னுமே கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா போன டைம் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக வந்தது. சரிங்களா, டிவியில் நீங்க பார்க்க வேண்டிய பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பா வியூ கவனிங்க, ஹைசன்ஸ் கவனிங்க, மோட்டோரோலா கவனிங்க. இந்த மூணுமே விலை ரொம்ப கம்மியாக வரும். கொக்கோவாவா ஒரு மாடல் உண்டு, அதுவுமே விலை கம்மியாக வரும். எல்லாமே நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுவேங்க, அங்கே மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நானே பார்த்து இருந்து தெளிவான ஆஃபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு இதெல்லாம் நல்லதுன்னு படுதோ அதெல்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் ஆஃபர்ஸ். அதில் வந்துட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றத ரிவீல் பண்ணாமல் நிறைய மொபைல் ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தனித்தனியாக என்னென்ன மொபைல் என்னென்ன ப்ரைஸில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். என்ன மொபைலுக்கு ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிக்கிறேங்க. வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.